தினங்களுக்கு முன்பு பிரவீன் சக்கரவர்த்தியையும் மாணிக்க தாக்கூரையும் தனியாக அழைச்சு பேசியிருந்தாரு ராகுல் காந்தி அவர்கள். இவர்கள் ரெண்டு பேருமே அதிகாரத்தில் பங்கு கோஷத்தை முன்னெடுப்பார்கள் என்பதால இவர்களை ராகுல் அழைத்து பேசியது பல்வேறு ஊகங்களை உழவு விட்டது. இனிமேல் இந்த ரெண்டு பேரும் அடக்கி வாசிக்கலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில திரும்பவும் அதிகார பகிர்வு அவசியம், ஆட்சியில பங்கு எங்களின் உரிமைன்னு முழங்கி இருக்காரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் நேற்று பேட்டியளித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை, இது பற்றி ராகுல் காந்தி, கார்கே, செல்வ பெருந்தகை இவங்க எல்லார்கிட்டையும் கேட்டாலும் பதில் சொல்லலாம், மற்றவர்களுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு. இதற்கிடையே தான் தமிழகத்துல ஆட்சியில் பங்கு என்பது தற்போதைய செட் ஆகாது என்பது எங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும்னு பதில் அளிச்சிருக்காரு. கூட்டணியை உடைக்க சிலர் போடும் சதி திட்டத்தை பற்றி நானும் ராகுலும் கவலைப்படல. ஆட்சியை தாண்டி ராகுல் என்னை ஒரு மூத்த சகோதரராக பார்க்கிறாரு, நானும் அவரை அப்படிதான் கருதுறேன். அவர் என் குடும்பத்துல ஒருவர் என ஸ்டாலின் அளித்த சென்டிமெண்ட் பேட்டியையும் இப்போது காங்கிரஸ் வட்டாரத்தை யோசிக்க வச்சிருக்கு. இந்த பேட்டிக்கு பிறகு ராகுல் இறுக்கத்தை குறைத்து கொண்டு சற்று இறங்கி வந்ததாக சொல்றாங்க விவரம் அறிஞ்சவங்க. இது குறித்து நம்மிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் சீனியர்கள் சிலர், கூடுதல் சீட், ஆட்சியில் பங்குன்னு எங்கள் தரப்புல திமுகவுக்கு அழுத்தம் தரப்பட்டாலும் இன்னொரு கூட்டணிக்கு போவது குறித்து நாங்க எந்த முடிவுக்கும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தெரிந்தும் கூட ஸ்டாலின் இந்த விஷயத்துல நிதானமா இருந்துட்டு இருக்காரு. காங்கிரஸ் தலைமையும் இந்த விஷயத்துல எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவெடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், தேசிய அளவில் காங்கிரசிற்கு கை கொடுக்கும் நம்பிக்கையான தோழமையாக திமுக இருப்பது மட்டும்தான். காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள் பிளவு ஏற்பட்டுச்சுன்னா தேசிய அரசியல்ல இரண்டு கட்சிகளுக்குமே இழப்பு தான். இதையெல்லாம் ஒன்றுக்கு பலமுறை யோசித்த பிறகு ஆட்சியில பங்கு அப்படிங்கிறத தமிழக காங்கிரசாரின் கோரிக்கைக்கு தேர்தலுக்கு பிறகு பரிசீலிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதிலையாவது திமுகவிடம் காங்கிரஸ் தலைமை எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் இல்லாம காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தரப்பு ராகுலிடம் காங்கிரசிற்கு எப்படியும் 35 சீட்டுக்கு குறையாம வாங்க வேண்டும், மேயர் மட்டும் இல்லாம உள்ளாட்சி பதவிகள், வாரியங்கள் உள்ளிட்டவற்றில் காங்கிரசுக்கான பங்கு குறித்தும் இப்போதே ஒப்பந்தம் போட்டுக்கொள்வது நல்லதுன்னு சொல்றாங்க. அப்போதான் தமிழக காங்கிரசாரை ஓரளவுக்காவது திருப்திப்படுத்த முடியும்னு சொல்லி இருக்காங்க. இந்த நிலையில தான் நாளை மறுநாள் KC வேணுகோபால் தலைமையிலான டீம் சென்னைக்கு வர இருக்கு. கிறிஸ் ஜோடாங்கர் தேவையற்ற குழப்பங்களை விளைவிப்பதாக திமுக தரப்புல அதிருப்தி தெரிவித்த சூழல்ல வேணுகோபாலை தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கிறது காங்கிரஸ் தலைமை. அன்றைய தினம் சென்னையில நடக்கும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்துல கூட்டணி தொடர்பாகவும் கருத்துக்களை கேட்க இருக்காங்க வேணுகோபால் அவர்கள். இந்த கூட்டத்துல தெரிவிக்கப்படக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில தான் காங்கிரஸ் தலைமை ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிற நிலவரம் நிலவிட்டு இருக்கு. திமுக கூட்டணியை விட்டுட்டு காங்கிரஸ் பிரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றே கணிக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.